Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம கை சுத்து முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வீட்டிலேயே செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துக்கலாங்க. Unsalted butter room temperature எடுத்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம். இப்போ அரிசியை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தேவையான தண்ணி போட்டு ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாங்க. இது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தூசிலாம் இல்லாமல் எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு ரைஸு. இப்போ இந்த ரைஸில் அந்த வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒயிட் கலர் துணி ஒன்று எடுத்துக்கலாங்க. அது மேலே இதை போட்டு நம்ம ரைஸை இப்போ உணர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் போல் இது நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இந்த அரிசி 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நம்ம அரிசியை தொடும்போது கையில் ஒட்டக்கூடாதுங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு ஜல்லடியில் போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சாஃப்டாக வரணுங்க. நம்ம இதே மாதிரி இப்போ இந்த அரிசி மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இருக்கிற எல்லா மாவையும் நம்ம கைமுறுக்கு செய்யும்போது இது மாதிரி நம்ம ஜலிச்சு தான் செய்யணும். 1க்கு 2 தடவையாக நம்ம ஜலிச்சிக்கணுங்க இந்த மாவை. அப்போ தான் நம்ம கைமுறுக்கு செய்யும்போது நல்லா சாஃப்டாக சுற்ற முடியும். இப்போ நான் அரிசி மாவு எல்லாத்தையும் நான் ஜலிச்சு எடுத்துட்டேங்க. மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கைமுறுக்கு செய்யும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக அதை நம்மளால் புழிய முடியுங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த 1/4 கிளாஸ் உளுந்தையும் நம்ம இப்போ வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு ஜல்லடில் போட்டு நம்ம ஜலிச்சிக்கலாம். ரொம்ப இந்த உளுத்தம் மாவு ரொம்ப சாஃப்டாக ஜலிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கைமுறுக்கு செய்யும்போது ரொம்ப நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அது இல்லைனா அது நம்ம புழியே வராதுங்க. இப்போ நான் இதில் ஒரு தடவை ஜலிச்சிட்டேன். திரும்பி இது மாதிரி காஃபி ஃபில்டர் எடுத்து ஒரு தடவை அதே மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தாங்க நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது லாஸ்ட்டில் அரைப்படாததாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வேண்டாம். இப்போ நமக்கு மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வேணுங்க. இப்படின்னா தான் நமக்கு அந்த கைமுறுக்கு செய்யறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கிளாஸ் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கிளாஸ் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். மொத்தமாக 1.25 கிளாஸ் சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம இந்த உளுத்த மாவுலேருந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம எடுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க உளுத்த மாவோட மெஷர்மெண்ட். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கைமுறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இது மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம். இது மாதிரி நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் கவர் இருக்குங்க. அந்த கவரில் தாங்க நம்ம மிடியில் வச்சுட்டு ஷேப்புக்காக நம்ம நடுவில் வச்சுட்டு தாங்க இப்போ நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். இந்த கார்க்கை சுற்றி நம்ம எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் அந்த முறுக்கில் நமக்கு ஒட்டாமல் வரும்.
இந்த மாதிரி அந்த ஒயிட் துணி மேலேயே நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கணுங்க. நம்ம இது மாதிரி பேப்பரில் வச்சு புழிஞ்சிக்கலாம், இல்லைனா இது மாதிரி ஒயிட் க்ளாத்தில் வச்சுட்டும் நம்ம முறுக்கு இது மாதிரி புழிஞ்சிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அதுலேருந்து மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம கொஞ்சம் உருட்டி விடணுங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு இருக்கிற பகுதியை கையை வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதே மாதிரி இப்போ நான் உருட்டி விடுற மாதிரி இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விடணுங்க. இதாங்க சுத்து முறுக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு சுற்றணுங்க. நம்ம எந்த இடத்த முடிச்சோமோ அதே இடத்த தான் நம்ம இந்த முறுக்கை கட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு ஷேப் ரவுண்டாக கிடைக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா முறுக்கும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நம்ம இதை மாதிரி ஒரு தோசை திருப்பியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த முறுக்கை இது மாதிரி நம்ம எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாங்க. அப்போ நமக்கு உடையாமல் வரும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். நம்ம முறுக்கை வந்து உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. இது மேலே வருங்க, அந்த முறுக்கை மட்டும்தான் நம்ம திருப்பி விடணும், இல்லைன்னா அது உடஞ்சிடும். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டு வேக விடுங்க. இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. ஓரளவுக்கு பப்புள்ஸும் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா முறுக்கும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. கை முறுக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.